முறையான ஆவணங்கள் இன்றி KLIA-2 விமான நிலையத்தில் இருந்த 141 வெளிநாட்டினரை தேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஆணையமான AKPS கைது செய்துள்ளது. விமான நிலையத்தின் காத்திருப்பு பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 141 வெளிநாட்டினர்களின் நடவடிக்கை சந்தேகத்திற்கு உரியதாக இருந்ததாக CCTV மூலம் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், சோதனையில் அவர்கள் மலேசியாவில் தரை இறங்குவதற்கான எந்தவோர் அனுமதியும் இல்லாதது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 141 வெளிநாட்டினரில் 94 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், 41 பேர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பயணிக்கும் நிலையில் மலேசியாவில் தரையிறங்கி காத்திருந்ததாகவும், காத்திருப்புக்கான ஜாயிண்ட் பிளைட் டிக்கெட் இல்லாமல் அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக AKPS தெரிவித்துள்ளது. பண மோசடி குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டிருப்பதாக பெற்ற போலி அழைப்பை நம்பிய இளம்பெண் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க 1,40,000 ரிங்கிட் செலுத்தியதாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இளம்பெண்ணுக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக 3 ஆடவர்களிடமிருந்து அழைப்பை பெற்றதாகவும், அழைப்பில் பேசியவர்கள் தங்களை காவல்துறை அதிகாரி என்றும், டச் அண்ட் கோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி என்றும் அடையாளப்படுத்தியதால் அந்த அழைப்பை நம்பியதாக பாதிக்கப்பட்ட 18 வயது இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கைது செய்யப்படுவோமோ என்கிற பயத்தில் ஜெர்தே நகரில் உள்ள ஒரு வணிக தளத்தில் ஒரு பெண்ணிடம் நகைகளை கொடுத்ததாகவும், சோதனைக்கு பின்னர் மீண்டும் அவர்கள் நகைகளை திருப்பி கொடுத்து விடுவதாக உறுதி அளித்ததாகவும், அதன் பின்னர் மீண்டும் நகையை மீட்க 28,000 ரிங்கிட் ஜாமீன் செலுத்த வேண்டும் என்று மிரட்டப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வெசூட் காவல்துறை தலைவர் முகமது ஜானி முகமது சலே தெரிவித்தார். வணிக தளத்தில் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நகையை பெற்றதாக நம்பப்படும் 37 வயது பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக முகமது சானி முகமது சலே கூறினார். தலைநகரின் கட்டுமான தளத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கலவரத்தில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக 9 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் அமான் ஃபிர்டாவுஸ் முஸ்தபா தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 4:53 மணி அளவில் வங்சாரில் உள்ள ஒரு கட்டுமானத்தில் நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். நேற்று இரவு கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பொதுமக்களிடம் இருந்து புகாரை பெற்றதாகவும், இரவு வங்சாரில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் சம்பந்தப்பட்ட 9 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும், அவர்கள் 24 முதல் 37 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் மேல் அதிக விசாரணைக்காக 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமான் ஃபிர்டாவுஸ் முஸ்தபா தெரிவித்தார். ஜொகூர் பாரு பொந்தியானில் ஒரு பாலத்தில் ஓய்வெடுக்கும் போது செம்பனை மரம் விழுந்து நசுங்கி 14 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். அச்சிறுவன் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஷோஃபி தாயிப் தெரிவித்தார். ஷாங்லாங்கின் பாரிட் கட்டிக்கில் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வந்த தனது நண்பருடன் சிறுவன் சென்றதாகவும், அருகில் உள்ள பாலத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது மரம் விழுந்து நசுங்கி இறந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். எந்த தவறும் சந்தேகிக்கப்படவில்லை என்றும், மேலும் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கோலாலம்பூர் நோக்கி செல்லும் பாதையில் மெக்ஸ் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுற்றுலா பேருந்து ஒன்று எரிந்து நாசமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:14 மணி அளவில் நெடுஞ்சாலையின் 20.2வது கிலோமீட்டரில் ஒரு ஓய்வு பகுதிக்கு அருகில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். 7 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஸ்ரீ கமாங்கான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு தீயணைப்பு இயந்திரம் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. தீயணைப்பு படையினர் காலை 8:25 மணிக்கு சிறிது நேரத்திலேயே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். CRR 9522 என்ற எண் பதிவை கொண்ட சம்பந்தப்பட்ட பேருந்து தீ விபத்தில் 90 விழுக்காடு எரிந்து நாசமானதாக முக்லிஸ் தெரிவித்தார். செர்டாங்
புசாட் பண்டார் புத்ரா பெருமாயில் உள்ள 4 மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் 3 அலகுகளில் இயங்கும் ஒரு சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட மையத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். குடிநுழைவு துறை, சுபாங்ஜயா நகர சபை மற்றும் பொது செயல்பாட்டு படை ஆகியவற்றின் கூட்டு சோதனையின் போது நேற்று இரவு சூதாட்ட மையம் கண்டுபிடிக்கப்பட்டது. பயன்பாட்டு பில்களின் பதிவுகளின்படி 3 அலகுகளும் 3 உள்ளூர் நபர்களின் பெயர்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் ஜப்ரி எம்போக்தாகா முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். அதிகாரிகள் குடியிருப்பு பிரிவுகளுக்கு வந்தபோது வளாகம் ஏற்கனவே காலியாக இருந்ததாகவும், சந்தேக நபர்கள் ஒரு சில டேப்லெட்டுகள், மானிட்டர், நாற்காலி மற்றும் மேசைகள் மட்டுமே விட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும் நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். வெளியே நடமாட்டத்தை கண்காணிக்க 3 பிரிவுகளிலும் சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை நடைபெற்ற இந்நடவடிக்கையில் 741 வெளிநாட்டினரை ஆய்வு செய்த பின்னர் 496 ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் செமனி குடியேற்ற தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக ஜப்ரி எம்போக் தெரிவித்தார். இதேபோன்ற கூட்டு நடவடிக்கைகள் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தவும் தங்க வைக்கவும் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதித்துறை நியமனங்கள் குறித்து அரச விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற தனது அழைப்பை பாஸ் கட்சி பயன்படுத்திக் கொண்டதாக PKR கட்சியின் முன்னாள் துணை தலைவர் ரவிசி ரம்லி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு வாரத்திற்குள் பாஸ் கட்சி இந்த விவகாரத்தில் தலையிடுவது நீதித்துறை சுதந்திரத்தை ஆதரிப்பதில் அதன் நேர்மையின்மையை காட்டுகிறது என்று ரவிசி கூறினார். நீதித்துறை சுதந்திரம் என்ற பிரச்சனை அவர்களின் அரசியல் சார்பை பொருட்படுத்தாமல் அனைவரும் முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை என்று ரவிசி தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் பாஸ் தனது நிலைப்பாட்டில் கவனமாக இல்லாவிட்டால் அது முட்டாள்தனமாக தோன்றும் அபாயம் இருப்பதாகவும் ரவிசி எச்சரித்தார். மலேசியாவை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இந்த வயதில் என்று எல்லோரும் தம்மிடம் கேட்பதாக மகாதீர் வருத்தப்பட்டுள்ளார். நான் ஏன் கவலைப்படக்கூடாது? நான் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? நான் ஒரு மலேசியன். நான் ஒரு மலாய். இது என் நாடு. நான் இங்கு பிறந்தேன். நான் இங்குதான் வளர்ந்தேன். இந்த நாட்டிலிருந்து நான் நிறைய பயனடைந்துள்ளேன். எனக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்த ஒரு நாட்டை பற்றி நான் கவலைப்படாவிட்டால் நான் மிகவும் நன்றி அற்றவனாக இருப்பேன் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார். இது ஒரு சிறந்த நாடு, சிறந்த காலநிலையை கொண்டுள்ளது, வளமான நாடு, கனிமங்களால் நிறைந்துள்ளது, எனக்கு நிறைய கொடுக்கிறது, அதிகமாகவே வழங்கி உள்ளது, இன்னும் வழங்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். எனக்கு வேறு எங்கும் செல்ல தெரியவில்லை. நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன். என் கடைசி மூச்சு வரை நான் அதை நேசிப்பேன் என்று தேசப்பற்று உறுதிமொழி போல் மகாதீர் பதிலளித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.